13வது தேசிய அளவிலான சிலம்பம் சாம்பியன்ஷிப் 2026 ஜனவரி 31ஆம் தேதி முதல் பிப்ரவரி 1ஆம் தேதி வரை புதுச்சேரியின் ராஜீவ்காந்தி உட்புற விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமி, பாரதிய சிலம்பம் சம்மேளனம் தலைவர் பிரதீப் ராஜே, கர்நாடக மாநில சிலம்பம் சங்க நிர்வாகிகள் மகேஷ்குமார், ராமகிருஷ்ணா, துணைத் தலைவர் கனகராஜ், புதுச்சேரி சிலம்பம் சங்கம் தலைவர் ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கங்களை வழங்கி சிறப்புரை நிகழ்த்தினார்கள். இந்த சிலம்பம் சாம்பியன்ஷிப்பில் கர்நாடக விளையாட்டு வீரர்கள் முன்னோடியில்லாத வெற்றியை பெற்றனர். கர்நாடக மாநிலத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அணி மொத்தம் 28 பதக்கங்களை வென்று மாநிலத்திற்கு பெருமை சேர்த்தது. தங்கப் பதக்கம் 1, வெள்ளிப் பதக்கம் 6, வெண்கலப் பதக்கம் 21 என பதக்கங்களை குவித்தனர். சிறப்பு சாதனையாக இந்த போட்டியில் சிலம்பத்தில் கர்நாடகாவிற்காக தங்கப் பதக்கம் வென்ற முதல் பெண்மணி என்ற பெருமையை ஹர்ஷிதா பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தமது வெற்றிக்கு தனது பயிற்சியாளர்கள் மகேஷ்குமார் மற்றும் தீபக் மாஸ்டரின் கடின உழைப்பே காரணம் என்று அவர் கூறினார். இந்நிகழ்வில் பல முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்று வெற்றியாளர்களுக்கு பதக்கங்களை வழங்கி சிறப்பித்தனர். சிலம்ப பயிற்சியாளர்கள் தீபக் கோச், வெங்கடேஷ், கார்த்திக் மற்றும் மஞ்சுநாத் ஆகியோரின் வழிகாட்டுதலின் கீழ் 30க்கும் மேற்பட்ட வீரர்கள் இந்த போட்டியில் பங்கேற்றனர். சிலம்பம் என்பது வெறும் விளையாட்டு மட்டுமல்ல, தற்காப்புக்காக அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய கலை. குறிப்பாக பெண்கள் இந்த கலையை கற்றுக்கொண்டு அதிகாரம் பெற வேண்டும் என்று விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர்.